ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மரக்கன்று வச்சுட்டு நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வேங்க மரம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க மரத்தை நட்டுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நாங்கள் மரக்கன்று வச்சுட்டு வீடியோ ஆரம்பிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியை வச்சு நாட்டுக்கோழி அறுசுவை அரச விருந்து பயங்கரமாக சமைச்சு பயங்கரமாக சாப்பிட்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது போன கத்தியை வச்சுக்கிட்டு இது போன கத்தியை வச்சுக்கிட்டு ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கறியை வெட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். கறி குழம்புனாலே நல்லாயிருக்கும், அதில் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக இருக்கும். கறினாலே லெக்கு தான் சூப்பராக இருக்கும். யார் யாருக்கு லெக் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். சொன்னால் பார்த்து நாட்டுக்கோழியை சுத்தம் பண்ணி எலும்பு தனியாக சதை தனியாக வச்சுருக்கோம். எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கழுவிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். மஞ்சள் தூள் எதுக்கு பண்ணோம்னா கவுச்சி அடிக்கும் கோழியில், அதை மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயத்தெல்லாம் உடிச்சுக்குவோம். இப்போ நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து புதுசாக ஒரு மசாலா அரைக்கிறோம். அந்த மசாலா சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அது என்னென்ன மசாலான்னு பார்த்துக்கலாம். மிளகு, சோம்பு, சீரகம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நாட்டுக்கோழி குழம்புல போட போகிறோம். அது சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை வகையை போட்டுக்கலாம். உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா அரைச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வெட்டி அலசி வச்சிருந்த நாட்டுக்கோழியை சேர்த்துக்குவோம். நம்ம
நம்ம ஏற்கனவே சேர்த்த மசாலா வந்து வாசனை சூப்பராக வருது. இதோட வந்து நம்ம மல்லித்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். கறி வெந்திருக்கான்னு பார்ப்போம். சுடுது. நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு தேங்காய் ஊற்றிக்குவோம் இதோட. இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிக்க வேண்டியதான். நாட்டுக்கோழி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ வந்து சாப்பிட போகிறோம். குழி பறிச்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. சோறு அருமையாக சுடுது. குழம்போட இன்னும் கொஞ்சம் ஊற்று நல்லா கறியா. இப்போ தரமான வாசனையாக இருக்குது. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரியான சூடாக இருக்குது சோறு. சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நாட்டுக்கோழி குழம்புல போட்ட கறி பஞ்சு மாதிரி வந்துருக்கு. சோத்துல ஆவி பறக்குது. குழம்பு கொஞ்சம் காரமாக இருக்குது. அதனால் நம்ம சோத்து வடித்த தண்ணியை குடிச்சிக்கலாம். தரமான டேஸ்ட்டு. சரியான காரம். நம்ம அந்த சின்ன வெங்காயம் போட்டதெல்லாம் சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு சீக்கிரட்டான மசாலா ஒன்று அரைச்சி போட்டிருக்கோம். அது வந்து சுவையை ஏற்றி கொடுக்குது நாட்டுக்கோழி குழம்புக்கு. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சும்மா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. ரொம்ப வயிறு எரியுது போல், தண்ணி குடி.